மண்ணில் பெண் கல்விக்கு வித்திட்டவர். புதுவை அரசின் கல்விக் கொள்கை வரைவுகளை ஆரம்பித்து வைத்தவர். தான் ஆரம்பித்த பெண் கல்வியை தொடர்ந்து ஆற்றிட மரியாயின் மாசற்ற திரு இருதய சபையை நிறுவியவர். அவர்தான் இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பியி அடிகளார் அவர்கள். எண்ணத்தில் தெளிவும் பேச்சில் கனிவும் உள்ளத்தில் ஊக்கமும் காரியத்தில் உறுதியும் கொண்ட உயர்ந்த உத்தமர் இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பி அடிகளார் அவர்கள். 1844 அக்டோபர் 16 நாள் இந்திய பெண்களின் வாழ்வில் அறியாமை இருளகற்றி இன்று சுடர்விட்டு உலகெல்லாம் பரவ கலங்கரை விளக்கமாய் திகழும் தந்தையின் வாழ்க்கை வரலாற்றை கண்டு மகிழ்வோம், அவர் வழி நடப்போம். இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பி அவர்கள் பிரான்ஸ் தேசத்தில் சான்சஸ் என்ற நகரில் 1806 ஆகஸ்ட் 18 நாள் எத்மே லூயிஸ் துப்பிஸுக்கும் விக்டோரியா ரெமிக்கும் 2வது மகனாக பிறந்தார். இவரின் சகோதர பெயர் எத்மே சவேனியன் துப்பிஸ். நம்ம துப்பி அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இறை பணி மேல ரொம்பவே ஆர்வம் கொண்டவராக இருந்தார். இவர் பாக்கிறதுக்கு ரொம்ப சாதுவான முகம், அப்புறம் சாதாரணமான ஆடைகளை உடுத்திருந்தாலும் இவர் ஒரு வலிமையான மனம் கொண்டவர். இவர் தான் நினைக்கிற விஷயத்த மத்தவங்க கிட்ட தைரியமா வெளிப்படுத்துறது தான் இவரோட குணமா இருந்துச்சு. இவர் ஒரு செல்வந்தரோட குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இவர் மத்தவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இயல்பாவெல்லாம் நடந்திருப்பார். நீர் வாழ்க வாழ்க வாழ்கவே, உம் புகழ்தனை நாடும் பாடிடுவோம், உம் மூலம்தனை என்றும் தேடிடுவோம். தந்தையலூயித்து போய் நீர் வாழ்க வாழ்க வாழ்கவே, உம் புகழ்தனை நாடும் பாடிடுவோம், உம் மூலம்தனை என்றும் தேடிடுவோம். இறை அரசே உம் கனவு, இறை பணியே உம் வாழ்வு, இறை அரசே உம் கனவு, இறை பணியே உம் வாழ்வு. இறை உணர்வும் சேவை மனப்பான்மையும் கொண்டு பாரிஸ் வேத போதக சபையில் குருத்துவராக பணியாற்றினார். இவரின் சேவையை மேலும் வளர்க்க இவர் மிஷனரி மூலமாக கடற்பயணம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். இந்தியாவில் புதுச்சேரி, பெங்களூர், மைசூர் போன்ற இடங்களில் பணிபுரிந்தார். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம் போன்ற மொழிகளில் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். இவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அச்சு பணியில் பணிபுரிந்திருந்தார். இறைப்பணியில் சிறந்த விளங்கிய தந்தை புதுவை உயர் மறை மாவட்டத்தில் நடைபெற்ற மாநாட்டின் போது பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அதில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து 1844 அக்டோபர் மாதம் 16 மரியன்னை தூய இதய சபை இவரால் தொடங்கப்பட்டது. நிறைவேற்றி என்றும் இறைவனில் மகிழ்ந்திருந்தேன்,
பாதை வழிதனிலே சபை பயணம் தொடர்கின்றது. இறை உணர்வும் சேவா மனப்பான்மையும் கொண்ட இவர் பிரான்ஸ்ல இருக்கிற மறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குருத்துவ கல்லூரியில குருத்துவம் படிக்கிறதுக்காக இவர் பெற்றோர்கிட்ட அனுமதி பெற்றாரு. அதே மாதிரி இவர் அந்த இறை பணியில சிறந்து விளங்கியதாலும் நன்னடக்கத்தின் காரணமாகவும் ஃபாதர் கார்டினல் லேஃபோர்டா அனுமதியோட இவர் குருத்துவ பட்டம் அளிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவரோட பெற்றோர், உறவினர், நண்பர்கள் இவர்கள் எல்லாரும் முன்னாலேயும் திரு துப்போன் அவரோட தலைமையில பாத்தீங்கன்னா 25/4/1829 அப்ப இவரோட 23வது வயதுல இவருக்கு குருத்துவ பட்டம் அளிக்கிறதுக்கு அனுமதி தராங்க. ஈன்ற பொழுதில் பெரிதவக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்டார். இந்த ஒரு குரலுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவரோட பெற்றோர்களும் இவரோட இந்த ஒரு வளர்ச்சியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இவரின் குமாரத்திகள் உலகெங்கிலும் பல பணிகளில் மக்களுக்கு உதவி செய்கின்றனர். முக்கியமாக கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக பணி ஆகியவற்றில் மக்களுக்கு உதவி செய்கின்றனர். பெண் கல்வி வளர்த்திடவே நீ படியாய் எமை அழைத்தாய். கன்னிமரியின் இதயத்திலே எம் வாழ்வை ஒளிரச் செய்தாய். பெண் கல்வி வளர்த்திடவே நீ படியாய் எமை அழைத்தாய். கன்னிமரியின் இதயத்திலே எம் வாழ்வை ஒளிரச் செய்தாய். எளிமை துறவும் அடையாளம், எளிமை துறவும் அடையாளம், அதை ஏற்று அமைப்போம் வருங்காலம். இறையரசே உன் கனவு, இறை பணியே உன் வாழ்வு. இறையரசே உன் கனவு, இறை பணியே உன் வாழ்வு. தந்தையலூயே துப்புய் நீர் வாழ்க வாழ்க வாழ்கவே. உம் புகழ்தனை நாளும் பாடிடுவோம், உம் மூலம்தனை என்றும் தேடிடுவோம். தந்தையலூயே துப்புய் நீர் வாழ்க வாழ்க வாழ்கவே. உம் புகழ்தனை நாடும் பாடிடுவோம், உம் மூலம்தனை என்றும் தேடிடுவோம். இறையரசே உம் கனவு, இறை பணியே உம் வாழ்வு. இறையரசே உம் கனவு, இறை பணியே உம் வாழ்வு. தோன்றுக அக்கிலா, தோன்றலில் தோன்றாம நன்று. இந்த ஒரு குரலுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இறை பணியில சிறந்த விளங்கிய நம்ம தந்தை லூயிஸ் சவேனியன் துப்பி அடிகளாரோட வாழ்க்கையை பற்றி வார்த்தையில் சொல்ல முடியாது. அவரை போற்றி அவர் வழியில் நடப்போம். நன்றி, வணக்கம். நாட்டில் பிறந்தவரே எம் தந்தை துப்பியே நீர் வாழ்க. பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவரே எம் தந்தை